அப்படியே இந்த நெய்யை சேர்த்து பிரட்டும் போது கமகமகமன்னு நெய் வாசனை சூப்பராக இருக்கும். பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். ஆஹா, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பீஃப் பிரியாணி தான் சேர்க்குறோம். அதாவது மாட்டுக்கறி பிரியாணி. இந்த மாட்டுக்கறி பிரியாணி ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிறோம். நிறையா பேர் விரும்பி பார்த்து திரும்ப கேட்டிருக்கிறீங்க, மறுபடியும் எங்களுக்கு பீஃப் பிரியாணி செஞ்சு காமிங்க அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பான முறையில் நம்ம பீஃபே செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம பீஃப் எடுத்துருக்கோம். 2 கிலோ பீஃபு, 2 கிலோ பாஸ்மதி அரிசிலாம் சேர்க்குறோம். நெய் 300 அளவுக்கு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச 400 பெரிய வெங்காயம், அப்படியே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினேன். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி கொடுக்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 20 கிராம் வரமிளகாத்தூள். ஒரு கட்டுங்கிறது நம்ம இப்படி பிடிச்சோம்னா ஒரு கை வரும், அந்த அளவுக்கு போதும். வெட்டி வச்ச 600 தக்காளி சேர்த்துக்கிடுவோம். நாட்டு தக்காளி புளிப்பு நல்லா இருக்கும். 2 கிலோ கறி அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க. கறி பார்க்க அப்படியே அல்வா மாதிரி இருக்குது. அப்படியே சூப் எலும்புலாம் வாங்கியிருக்கான். இது பிரியாணியில் சூப்பராக இருக்கும். இந்த கறி வந்து ரொம்ப பெரிய மாடு கிடையாது, நார்மலாக தான். அதனால் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். 250 பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி 200 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 200 சேர்த்துக்கலாம். நம்மளே அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அப்படியே மசாலாலாம் கலந்து விட்டுக்குருவோம். மசாலா அரைச்ச தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தயிர் 200 ஊற்றிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். ஆஹா, பீஃபோட வாசனைக்கும் நம்ம சேர்த்த மசாலாவுக்கும் அப்படியே கமகமகமான்னு வருது. சூப்பராக பிரியாணியோட அந்த மசால் வாடை சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கு தண்ணி 1க்கு 1.5. அப்படியே மசாலா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். கல்லுப்பு தொண்டையை கறிக்கிறது மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே அரிசியை வந்து உடையாமல் கிண்டி விட்டுக்கிறேன். அரிசியும் கறியும் சமமான அளவில் சேர்த்ததுனால பாருங்கள், கறியும் அரிசியும் சமமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே பீஸ் எந்த அளவுக்கு இருக்குண்டு. அப்போ தான் நம்ம கடைசியில் தம் உடைக்கும் போது சாப்பாடும் கறியும் சமமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நம்ம பிரியாணியில் பீஸை தேடுற நிலைமை வந்துடும். அப்படியே நமக்கு தம் போடுற பக்குவத்தில் வந்துருச்சு. அப்படியே நம்ம தம் போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழை இலை வாங்கலை, அதனால சும்மா தான் தம் போடுறோம். அடுப்புக்குள்ள இருந்து எல்லா கங்கையும் எடுத்தாச்சு. இப்போ தம் போட்டிருக்கான். 20 நிமிஷம் கழிச்சு உடைச்சு பார்த்துக்கலாம். தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் பீஃப் பிரியாணி எப்படி இருக்குண்டு. நல்ல வாசனையாக இருக்குது.
தம்மு சூப்பராக இருக்குது. உடைச்சு பார்த்துக்கலாம். மேலாப்பில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த நெய்யை சேர்த்து பிரட்டும் போது கமகமகமன்னு நெய் வாசனை சூப்பராக இருக்கும். பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். ஆஹா, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பாருங்கள், பாஸ்மதி அரிசியில் பீஃப் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பொழு பொழு பொழுன்னு இருக்கு பாருங்க. ஆஹா 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 அடடடா. பீஃப் பிரியாணியில் அப்படி இந்த எலும்போடு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. நம்ம செஞ்ச இந்த பீஃப் பிரியாணி கறி எது சோறு எதுன்னு தெரியல, ரெண்டும் அப்படியே சமமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவோம். அப்பப்பா, அவ்வளவு டேஸ்ட்டுங்க. அற்புதமான டேஸ்ட். நம்ம பீஸை தேடவெல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு கை பிடிச்சாலே அதில் ஒரு 2 பீஸு ஒரு சாப்பாடு வருது. அப்படி இருக்குது சாப்பிட. அவ்வளவு ருசியாக இருக்கு. அந்த கொழுப்பு கறியோடு மென்று சாப்பிட்றது அடடா, அவ்வளவு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. சுவைக்கு சொல்லவே வேணாம். ஒரு கைக்கு 2-3 பீஸ் தான் வருது. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சுவையாக இருக்குது. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கரெக்டான அளவில் இருந்ததுனால இந்த பிரியாணி அவ்வளவு ருசியாக இருக்குது. அதே மாதிரி கடைசியில் அந்த நெய்யை விட்டேன் பாருங்கள். அந்த நெய்யோட வாசனை கமகமகமகமண்டு அடடடா. கையை கழுவுனா கூட நைட்டில் எழுந்திரிச்சு நக்கணும் போல் இருக்கும். அவ்வளவு வாசனையாக இருக்குது. பீப்பை விரும்பி சாப்பிட்றவங்க நம்ம செஞ்சது மாதிரி இதே மாதிரி பக்குவத்தில் செய்யுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி 2 கிலோ செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் 1 கிலோ செஞ்சீங்கன்னா நம்ம போட்ட மசாலாலாம் பாதியாக போடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் பாதி அளவு கொடுங்க. சூப்பராக இருக்கும். 3 வேளைக்கு இந்த பிரியாணியை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். திகட்டவே திகட்டாது. சீக்கிரமாக ஜீரணமாகும். காரணம் என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம நயமாக கொடுத்து சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பொருளை எல்லாமே நயமானதாக பக்குவமாக பார்த்து வாங்கி சேருங்க. பீஃப் பிரியாணி ஒரு பிளேட் அடித்தாலே அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு கம்பீரமான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நம்ம வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.